விஷால் மட்டும் கன்னிங் கிரிமினல். இப்போ கேட்டாலும் நான் லயலா காலேஜில் படித்த அந்த அறிவை நாங்கள் மாத்திரம் நான் லயலாவோடைய ஓல்டு ஸ்டூடெண்ட். நடிகர் சங்கத்தில் 29 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் என் லைஃப்பை. என் வண்டியை போய் அடிக்கிறதுக்கு யாரா ஆம்பளைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆம்பளை இந்த ஊரில் பார்த்ததில்லை, அதனால் கேட்டீங்க. ஏன்னா அவர் சொன்னாராம், கில்லர் இன்ஸ்டிங் இருக்குன்ட்டு. விரோதியாக தான் நினச்சி நடிப்பேன். அதாவது ஒரு போல்டு லேடி, ஒரு இரும்பு மனம் கொண்ட ஒரு பெண்மணி. இதான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு சிஎம்க்கு வந்திருக்கணும்னா அங்கே நமக்கு ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் நிற்கிது. வணக்கம், நான் தான் ராதா ரவி. நெட் டிவி ஃபார் யூ அதனுடைய நேயர்கள் உலகளவில் எங்கே இருந்து இதை பார்த்தாலும் அவர்களுக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களையும் மற்றுமுள்ள இந்த வருடத்தில் வரும் தமிழ் வருட பிறப்பாக இருந்தாலும் சரி, ரம்ஜானாக இருந்தாலும் சரி, அல்ல டிசம்பரில் வரக்கூடிய கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, இது உங்களை 2வது தடவை சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன் த்ரூ நெட் டிவி ஃபார் யூ. இனியோ உங்களை பார்க்க எங்களுக்கு ஒரே சந்தோஷம். 14 வருஷம் நான் தலைவராக இருந்தேன், 6 வருஷம் கமிட்டியில் இருந்தேன், 9 வருஷம் செக்ரட்டரியாக இருந்தேன், மொத்தம் 29 வருஷம் மை எலாஸ்டிசிட்டி. நான் தான் யங்கஸ்ட் இந்த லாங்கஸ்ட் பிரசிடெண்ட். அந்த 14 வருஷம் இருக்கும்போது இந்த சங்கம் வந்து பேங்க்காரங்க எடுத்துக்காமல் நான் பார்த்துக்கிட்டேன். மொத்தம் பேங்க்லேயே இருந்தது 1400 ரூபா தான் நான் வந்து ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன். அதுக்கப்புறம் போய் சரவணா ஸ்டோர்ஸ் ரத்னம், அவர் செல்வரத்னம் சார் இறந்துட்டார். மனுஷன் எங்கேயோ கடவுளாக இருப்பார். ஆனால் செல்வரத்னம் சார்கிட்ட போனேன். அவர் எனக்கு வந்து கலைச்செல்வம் நடத்துகிறேன் ஃபங்க்ஷன், அதுக்கு வேணுங்க பணம்னு. எவ்வளோன்னு கேட்டார். ஒரு 2 லட்ச ரூபா வேணும்னு. இல்லை அவ்வளோலாம் முடியாது, 1,000 ரூபா தரேன்னு சொன்னார். சரிங்க ஐயான்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், 1 ரூபா செக்கை கொடுத்தாரு, ஆனால் 50 லட்ச ரூபாய்க்கு பொருள் எடுத்துக்கங்கன்னு சொன்னார். அவரை நம்ம பசங்களை அப்படி தட்டி விட்டேன். அவனுங்க போயிட்டு ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு பொருள் எடுத்துட்டானுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு நடத்தலாம் ஃப்ரீயாக, அது மாதிரி. அப்போ அவர் கேட்டார், என்ன எதை இவ்வளோத்தையும் அள்ளிட்டு போகிறீங்கன்னு. இல்லைங்க, ரொம்ப ஏழ்மையில் இருக்குது சங்கம் மெம்பர்ஸ் எல்லாம் பணக்காரங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், அவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு சொன்னார் எங்கள் பசங்களை, நான் ஏன் தெரியுமா இந்த பணத்தை கொடுக்குறேன், இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறேன். இவ்வளோ பெரிய நடிகர் ராதா ரவி யாருக்காகவோ இந்த ரங்கநாதன் தெருவில் நடந்து வந்து என் கடைக்கு வந்தார் பேர், அதனால் தரேன்னு சொன்னார். ஒரு அற்புதமான நாட்கள் அது. பட் 14 வருஷம் இப்படிலாம் நான் இந்த கரண்ட் இல்லைன்னு நடிகர் சத்யராஜ்கிட்ட போய் மாப்பிள்ளைகிட்ட போய், மாப்பிள்ளை கரண்ட் இல்லைடா, ஒரு லட்ச ரூபா வேண்டான்னு இம்மிடியட்டாக கொடுத்தாரு. அதே மாதிரி கேஆர் விஜயா மாட்டெல்லாம் போய் கெஞ்சுவேன். அவங்க புருஷன் முன்னாடியில் மறக்கவே கூடாதுங்க லைஃப்பில். கேஆர் விஜயாமாவும் அவங்க வேலாயுதன் நாயர் சாரும் போட்டி போட்டுக்கிட்டு பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டே ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க. உனக்கு 25,000 ரூபா கொடுத்தா போதுமான்னு கேட்பாங்க அம்மா, கேஆர் விஜயம்மா. உடனே அவர், நம்ம ரவிப்பா பாவம், ஒரு 40,000 ரூபா கொடுப்போம். உடனே அவங்க, போங்க அது என்ன 40,000 ரூபா, 50,000 ரூபா வாங்கிடுங்க. இப்படி சொல்லி 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப். அதே நேரத்தில் அப்போவே பண்ணும் போதே அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு நடுவில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது. என்னை மாற்றணும்னு சொல்லி நிறைய, இப்போ நடிகர் விஜயகுமார் நான் தலைமையில் ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க. அப்போல்லாம் சரத்குமார்லாம் அங்கே தான் இருந்தார். அதெல்லாம் பெரிய போராட்டம் பண்ணாங்க. அப்போ இந்த சரோஜா தேவிமா இருக்கு பாருங்கள், உலகம் உருண்டன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியாத ஒரே நடிகை அவங்க தான். அந்தம்மா என்ன செஞ்சுவிட்டாங்க, இல்லை அவ்வளோ குழந்தைத்தனம்னு சொல்கிறேன். நடிகர் திலகம் சிவாஜி சார் வீட்டில் உட்காந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க, ராதாரவி எப்படி மாற்றுறதுன்னு. அந்த டைமில் அவர் வந்து, அந்தம்மா வந்து ஏற்கனவே 50,000 ரூபா வாங்கியிருக்காங்க, அது ஒன்றுமே அக்கௌண்ட்டில் வரல போல இருக்குது. நான் கொடுத்துருக்கேனே பார்த்தீங்களா, இன்னும் சிவாஜி சார்கிட்ட சொல்கிறாங்க 50,000 ரூபா கொடுத்துருக்கேன். அப்போ சன் டிவியில் அப்போ சன் டிவியில் எனக்கு ஒரு நிகழ்ச்சி வைக்கும்போது இந்த கேள்வி பதில் வீரபாண்டியார் கேட்கும்போது நான் சொன்னேன், அது வந்து 50,000 ரூபா கிடையாது. சவுகாரமாக வந்து சரோஜதேவமாக தப்பாக சொல்கிறாங்க. 50,000 ரூபா கிடையாது, 1 லட்சம் ரூபா. ஒரு 50,000 ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட், இந்த 50,000 ரூபா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், தனித்தனி 50,000 ரூபா 50,000 ரூபா இப்படி காமிச்சேன்.
அதனால் இதை முதல்ல தெரிஞ்சுங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் நிறைய நடந்திருக்கு. இது இப்போ கூட சரி, இவங்க இந்த விஷால் அவெல்லாம் சேர்ந்துக்கிட்டு சின்ன பசங்க தான். தம்பி விஷால் தான் சொன்னேன், தப்பு பண்ண எவனாக இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சாகணும்னு அவர் சொல்கிறார் டிவியில், ஒரு தனியார் தொலைக்காட்சியில். அவன் ஒரு டா தானே சொன்னான், நான் 150 டா சொல்கிறேன். அதெல்லாம் மாயத்திருந்தேன்னா அவன் கஷ்டம் உனக்கு. அப்போ நினைக்கிறான், அதாவது நம்ம பெரிய போக்கரியாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். எப்போ கேட்டாலும் நான் லயலா காலேஜில் படித்த அந்த அறிவை நாங்கள் மாத்திரம், நான் லயலாவோடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்றேன். நான்லாம் அங்கே பியூசி சேரும் போது இவன் வந்து தவழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி நடிகர் சங்கத்தில் அவ்வளோ நாள் சர்வ் பண்ணதில்லை. இவங்களை விடுங்க, இவங்கெல்லாம் இந்த நான் சரி சரி இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு நாடகக்காரங்க மாற்றி ஓட்டு போட்டது, அது வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க பாருங்கள், அதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம். அதனால தான் சொல்கிறேன், நடிகர் சங்கத்தில் 30 வருஷம் 29 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் என் லைஃப்பை. அதனால் படங்கள் ப்ரொடியூசர்ஸோட சண்டை போடுறதும், நடிகர்களுக்காக பேசுகிறதும், நடிகர் பார்த்திபன் ஆகட்டும், நடிகர் ரஜினி ஆகட்டும், ரஜினி சார்லேருந்து கமல்லேருந்து நடிகர் கார்த்திக் இருக்கார், முத்துராமன் சார் பையன், அவர் ஒரு ஆள் தாங்க வந்து நம்மக்கிட்ட என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணாங்க அவங்களான்றது பேசினார். ஃபோன்லேயாவது பேசுகிறாரு, நேராக வந்து பேசினார். அவர் ஒரு ஆள் தான் பேசியிருக்கார். எல்லாருக்குமே சொல்கிறேன், சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்குமே நான் போய் ஃபைட் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல பங்கு இருந்திருப்பேன். அதனால தான் சகோதரர் சிம்பு ஒரு நன்றியோடு வந்து எலெக்ஷனில் எங்கள் பக்கமாக நின்று சப்போர்ட் பண்ணார் எங்களை. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சகோதரர் விஜய் கூட நான் போய் நின்று இருக்கேன். அந்த லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் நினைக்கிறேன், ப்ரொடியூசர்ஸ், அந்த டைமில் நான் போய் நின்னேன். அப்போ விஜயகாந்த் தான் தலைவர், இருந்தாலும் நான் கமிட்டி மெம்பர். இந்த மாதிரி பிரச்சனை ஒன்று என்ன தான் கூப்பிடுவார். யார்? விஜயகாந்த். போய் நின்று இருக்கேன், கேட்டு பாருங்கள். பெரிய பெரிய போராட்டங்கள் இதுக்காக பண்ணி ப்ரொடியூசர்ஸை எதிர்த்து என்னாச்சுன்னா எனக்கு ஒரு 300 படம் போயிடுச்சு. இதுதான் நான் நடிகர் சங்கத்தில் 29 வருஷம் கண்ட அனுபவம். அது இல்லாமல் இருந்ததுன்னா என் குடும்பத்துக்கு ஒழுங்காக சம்பாரிச்சிருப்பேன். இல்லைங்க, அது மருந்து வந்து இந்தியாவிலேயே ஒரு கன்னிங்காக இருக்கணும், இல்லைன்னா கிரிமினலாக இருக்கணும். விஷால் மட்டும் கன்னிங் கிரிமினல். எப்படின்னா, அந்த படத்தில் என்ன போட்டிருக்கிறது, நான் முதலே கேட்டேன். நான் வந்து இதே டிவியில் பாலிமர் சேனல் ஒரு இது நடத்தினாங்க, பொங்கல் ஃபங்க்ஷனு, அந்த பட்டிமன்றம். அதில் பேசும்போது நான் சொன்னேன், ஏன்னா என்னை வந்து கேட்டாங்க, இந்த இடத்துல வந்து மேக்கப் ரூமில் வந்து அந்த டைரக்டர் வந்து என்னை புக் பண்ணணும்னு சொன்னார். நான் சொன்னேன், யார் ஹீரோன்னு கேட்டேன். விஷால். அவரை கேளுங்க, ஏன் நடிப்பாரா இல்லையான்னு. அப்புறம் அவர் திடீர்னு நடிக்க மாட்டேன், இல்லை அவர் சொல்லிட்டார் நடிக்கிறார். எனக்கு ஆதரவு யார் நடித்தா என்ன, நான் நடிப்பேன். பட் அப்புறமா தெரிஞ்சது அது ஒரு சின்ன செட்டப் பண்ணிவிட்டு உள்ளே போய் நடிக்க வச்சுட்டு, அது என்னமோ அவங்க டைலாக் ஏதோ என்னை பற்றி பேசிட்டாருன்னு சொன்னாங்க. அவர் கூட இந்த விஷால் கூட மைக் பிடிச்சி இந்த கேசட் வெளியீட்டு விழாவில் பேசியிருக்காரு. நான் மைண்ட் வாய்ஸ் ஒன்று இருந்தது, அதை அப்படியே டைலாகாக எழுதினாருன்னு. அது என்னன்னு பார்த்தா, என் வண்டியை போய் அடிக்கிறதுக்கு யார் அவன் ஆம்பளைன்னு கேட்டிங்களா, நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆம்பளையை இந்த ஊரில் பார்த்ததில்லை, அதனால் கேட்டீங்கன்னு அவர் சொன்னாராம். அதுக்காக தான் இதை வச்சு தான் அவர் பேசிட்டதா அவர் நினச்சிட்டு சொன்னார். நாங்கள் இது மாதிரி 150 வசனம் பேசியிருக்கோம். நாங்களாம் நாடகத்தில் நாடகம் நடத்தி, படத்தில் பேசி, திராவிடம்னா என்ன, ஒரு இயக்கமான திமுகன்னா என்ன, அதனுடைய தலைவர் கலைஞர்னா யார், அப்படியெல்லாம் சொல்லி எங்கள் நாடகத்துலேயும் சரி, எதிர்ப்பு இருக்கும்போது சொல்கிறேன், நாடகத்துலேயும் சரி, படத்துலேயும் சிலதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம். அதெல்லாம் அந்த பையனுக்கு தெரியாது. அப்போல்லாம் அந்த பையன் இங்கே சினிமா அந்த வேடிக்கை பார்க்குற வயசாக இருக்கும், அதனால் அந்த பையனுக்கு தெரியாது பேசியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி அவரோட நடித்தது. அதுக்கப்புறமா அவரோட நான் நடிக்கலை. இந்த சுராஜ் படத்தில் கூட நான் இருக்கிறதா சொன்னாங்க. அப்புறமா நான் நினச்சிக்கிட்டேன், இவன் படத்தில் இவனும் போட்டதுனால விசாலை போட்டாங்க இந்த கத்தி. எனக்கு அந்த விதமான காழ்ப்புணர்ச்சியெல்லாம் கிடையாது. எனக்கு என்ன குற்றம் உள்ள உணர்வும் கிடையாது. நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன். கோர்ட்டில் இருக்கல கிளியர் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கேன். அவனுக்கு என்னமோ ஒரு குற்ற உணர்வு. அஃப்கோர்ஸ் நடிப்புன்னு வந்துருச்சுன்னா யாராக இருந்தாலும் ஸ்டார்ட் கேமரானா நான் கில்லர் தான். கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இருக்கும் என்கிட்ட. விரோதியாக தான் நினச்சி நடிப்பேன்.
விஷாலெல்லாம் அப்படிலாம் நம்ம நடிப்பில் கூட நினைக்க வேணாம். ஏன்னா பெரிய காம்படிஷன் கிடையாது விஷால்லாம். என்னால் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அதாவது தலைவர்கள்னால் பெருந்தலைவர் காமராஜர் எங்கள் குடும்பத்தோடு ரொம்ப ஒன்றி இருந்தவர். அதே மாதிரி இப்போ புரட்சி தலைவர் அவர்கள். எங்கள் ஐயாவோட அந்த ஒரு பேட் இன்சிடென்ட் இருந்தால் கூட எங்கள் ஐயாவுக்கு மேலே ரொம்ப மரியாதை வைத்தவர். அண்டு நான் அவரோட இணைஞ்சியெல்லாம் நான் 2, 3, 4 இன்சிடெண்ட்டில் இருந்திருக்கேன் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்கிறது. இந்த வியந்த இது சொல்கிறேன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு தலைவர்கள் லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர், புரட்சி தலைவர் கலைஞராகட்டும், கலைஞருடைய இந்த தமிழ் சொல், அதனுடைய வார்த்தைகள் இனிமேல் இப்போ நான் சொல்கிற ஆளுங்களாம் இனிமேல் கிடையாது. முஸ்லீம் இதில் சொல்கிற மாதிரி உலகத்திலே 2 பேர் தான் ரொம்ப நல்லவங்க. ஒருத்தன் செத்துட்டான், ஒருத்தன் பிறக்கணும்னு சொல்லுவாங்க, முஸ்லீம் இதிகாசங்களில் சொல்லும் போது சொல்கிறேன். அது மாதிரி அம்மா அவர்கள் அவங்க மாதிரி ஒரு தர்மகுணம் அடேங்கப்பா. ரொம்ப ஒரு அதாவது 2009 எங்கள் அம்மா செத்தாங்க. நான் அந்த ஒரு 16 நாள் ரொம்ப இதாகிட்டேன், ட்ரெயின் ஆகிட்டேன். பட் 16 நாளோடு முடிஞ்சிடும், அப்புறமா கவலை தீர்ந்துருமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் 2009 இறந்தவங்க February 28 இறந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஐ ஆம் மிஸ்ஸிங் ஹர். இன்றைக்கு வரைக்கும் நான் ட்ரெயின் ஆனது இன்னும் சரி ஆகலை. அதனால தான் இப்போ கூட காலையில் வந்து ஒரு பழமொழி ஒன்று சொன்னார். அதெல்லாம் ஒன்றுமே பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. யானை படுத்தா எலி மேலே கொஞ்சம் விளையாடும், புலி படுத்தாலே எலி மேலே விளையாடும். சும்மா அதுக்காக எலி படுக்கக்கூடாது, தூக்கி ஒரு புலி படுக்கக்கூடாது, எழுந்திரிச்சு நின்று ஒரு உருமல் ஓடி போய்டும் எலின்லாம் சொன்னார். சும்மா எனக்கு தேர்த்தி விட்டார். பட் எப்படி இருந்தாலும் இன்னும் நான் அந்த கெட்டிங் அப் ஸ்டேஜுக்கு இன்னும் அவ்வளோவா வரல. இல்லைன்னா எல்லாரையுமே நான் என்னான்னு பார்த்துருப்பேன். அந்த கடவுள் வந்து ஆட்டுக்கு வாழை அளந்து வச்ச மாதிரி என்னுடைய தாயாருடைய மரணத்தை கொண்டாந்தார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சரி தேறிடுவோன்னு நினைக்கும் போது இந்த வெள்ளம் என்னை ரொம்ப பாதிச்சுது. எனக்கு அந்த மனசுக்குள்ளே அந்த குமரல் ஆகிடுச்சு. என்னடா இப்படி, ஏன்னா அது மாதிரி ஒரு வெள்ளத்தை நான் பார்த்ததே இல்லை. அஃப்கோர்ஸ் ரொம்ப சஃபர் ஆனேன். நான் எம்எல்ஏவாக இருக்கும்போது வெள்ளத்தை பார்த்துருக்கேன். எங்கள் தொகுதி சைதாப்பட்டிலாம் ஓவர்ஃப்ளோ ஆகி உள்ள தண்ணி வந்ததெல்லாம் பார்த்தேன். பட் அதெல்லாம் கூட அவ்வளோ பெருசாக இல்லைங்க. இது ரொம்ப பயங்கரமாக இருந்தது போன வருஷம். அதில் டக்குன்னு பார்த்தா இந்த டிசம்பரில் அம்மா இறந்தது, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்தது. எனக்கு ரொம்ப அதாவது ஒரு போல்டு லேடி, ஒரு இரும்பு மனம் கொண்ட ஒரு பெண்மணி, ஸ்ட்ராங்காக இருந்துட்டு உள்ளே போய் அழுகிற ஆள் இல்லை. அது மாதிரி அவங்க அது மாதிரி ஒரு கேரக்டர். என்னால் 4 வருஷம் உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க. எம்எல்ஏவாக என்னை உட்கார வச்சாங்க. இது ஏன்னா இப்போ டப்பிங் யூனியனில் இருக்கிற தலைவர், பெப்சியுடைய செயலாளர் திரு KR செல்வராஜ் அவர்கள் ரொம்ப நல்ல என் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி, சின்ன பிள்ளையிலே நம்மகிட்ட பழக்கப்பாங்க. அவன் நானும் கலைஞர் தான் இப்போ முதலமைச்சர், பழனிவேல் ராஜன் தான் ஸ்பீக்கர். அப்போ ஸ்பீக்கர் நான் ரூமுக்கு போய் பேசணும், ஒரு விஷயம் சொல்லணுன்றதுக்காக போகிறேன். அந்த போயிட்டே இருக்கும்போது அந்த டோரை திறந்தாங்க. அப்போ கலைஞர் நின்று யாருக்கோ பதில் சொல்லிகிட்டு இருக்கார், திறந்து மூடிடுச்சு. அப்படியே பார்த்தேன் நான். அப்போ இந்த செல்வராஜ் சொன்னான், அண்ணே இந்த ஒரு இடத்துக்கு ஒரு வாட்டி வந்துடணும்ண்ணே உள்ள அப்படின்னு சொன்னான். நான் சொன்ன முகூர்த்தமோ என்னன்னு தெரியல, நான் எம்எல்ஏ ஆகி உள்ளே வந்தேன். பட் வந்த உடனே முதல் வேலை, நான் ஃபஸ்ட்டு டே பேச போகிற பாருங்க கன்னி பேச்சு, அன்றைக்கி இந்த செல்வராஜ் ஞாபகம் வந்து மேலே உட்கார வச்சேன், கேலரியில் உட்கார பாடுறேன். அவன் தான் சொன்னவன். அதனால் அந்த மாதிரி ஒரு இடத்துல என்னை உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க. இன்றைக்கும் என்னை பிடிக்குதோ பிடிக்கலையோ யாருக்குமே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தான் போட முடியும். என்னால் எம்எல்ஏன்னு போடுறாங்கல்ல, அதுக்கு காரணமே அம்மா அவர்கள். பட் அஃப்கோர்ஸ் அதுக்காக மற்றவங்களாம் நான் டிமீன் பண்ணலை. எல்லாரையுமே நான் எனக்கு அதான் பிடித்த தலைவர்கள்னு சொல்லிட்டேன் அந்த லிஸ்ட்டு. அதில் அம்மா அவர்கள் ரொம்ப என்னோட ரொம்ப நெருங்கி பேசுவாங்க, எல்லாம் இருந்தாங்க. பட் என்னமோ காலக்கிற கச்சாரத்தில் என் பையன் கல்யாணத்துக்கு வந்தாங்க, என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தாங்க, எல்லாத்துக்கும் வந்தாங்க. பட் என்னமோ தெரியல,
ஏதோ சம்திங் ஹேஸ் ஹேப்பன்ட் இன்சைடு. அதை பற்றி சொல்லவே முடியல நம்மளால். என்னோட இந்த பேசுகிறத எப்படியே குறைச்சிட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஆச்சு. பட் ஸ்டில் என்னை எடுத்ததாவோ அவங்களாம் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணலை இது வரைக்கும். அதனால தான் அம்மாவுடைய சாவில் போய் நான் தான் ஃபஸ்ட்டு ஆக்டர் டு கோ தேர். நேராக போய் நின்றுட்டேன். 6:30 மணிக்கு 6:30 மணி 6:45 போனேன். நம்ம லைஃப் வச்சுறான்னு நினச்சிக்கிட்டு, ஏன்னா நம்பி இருந்தேன் அவங்கள. அப்படின்னு போய் அவங்கள பார்த்து நல்லா கும்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் அப்படியே கண்ணீரை லேசாக விட்டுட்டு, ஏன்னா அதையும் அடக்க வேண்டியதாக போச்சு அங்கே. அப்படியே வந்து ஏன்னா நடிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க, எதுக்கு இது தொல்லைன்னு. நான் எவ்வளோக்கு எவ்வளோ அழுகணுமோ அதெல்லாம் நான் வீட்டில் தான் வந்து அழுதாங்க. உண்மையாக சொல்கிறேன். அவங்க நல்லா வரணும்னு சொல்லிட்டுலாம் நான் விரதம் இருந்தேன், அதை இருந்தேன், என்னென்னமோ எனக்கு என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். டேனியா வெரி நைஸ் லேடி, போல்ட் லேடி, இரும்பு மனம் கொண்ட பெண்மணி. ஐ ரியலி அப்ரிஷியேட். என் வாழ்நாள் முழுக்க அவங்களுடைய நினைவுகளோடு இருப்பேன். எடுக்கிற முடிவுலாம் கரெக்டான்னு சொல்கிற அளவுக்கு நான் பெரிய அறிவாளி கிடையாது. பட் தேர் இஸ் அ கன்ஃபியூஷன் மட்டும் எனக்கு தெரியுதுங்க. தளபதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்ல ஸ்பீடாக இருக்கிறதுக்கு அவரே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கார், அம்மா இல்லைன்னு. ஏன்னா அவருடைய ஸ்பீடுக்கு அவர் சொல்கிறார், அவருடைய ஸ்பீடுக்கு அவரை விட 10 மடங்கு முன்னாடி நிற்கிறவங்க அம்மான்னு சொல்கிறார். சாதாரணமாக இரங்கல் செய்தி சொன்னார், நேரம் சம்மதிக்கெல்லாம் வந்தார், கொண்டார். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ செயல் தலைவர்னு கூட ஆகியிருக்காரு. இதுக்காக சொல்கிறேன்னா, தலைவர் கலைஞர் இருக்கார். ஐ திங்க் இனிமேல் தலைவர் லிஸ்ட்டு கிடையாதுங்க. அதனால் இவங்களெல்லாம் பார்த்ததுனால ஒருவேளை எனக்கு என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியலையா என்ன, எதுவுமே என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியலங்க. இப்போ யாராவது வந்து வாங்க எலெக்ஷன் மீட்டிங் போல், நான் அப்புறம் பார்க்கலாம் எப்போன்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கேன் மென்டலி. பட் அஃப்கோர்ஸ் இப்போ கட்சியில் வந்து முடிவு எடுக்கிறது போய் யாருமே தலையிட முடியாது. இந்த கட்சியில் எடுத்த முடிவு கரெக்டாக தப்பான்றதை சொல்கிறதுக்கு யாருக்குமே தகுதியும் கிடையாது. எதுக்கு நம்ம போய் சொல்லிக்கிட்டு, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஏன்னா தேர் இஸ் அ கன்ஃபியூஷன்றது எல்லாருக்கும் தெரியுதுங்க வெளியே. சம் கன்ஃபியூஷன் இஸ் கோயிங் ஆன். ஒரு ஸ்மூத் செயிலிங்காக மூவ் ஆகலை. இப்போ மோடி ஐயா கொண்டாந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டம் தான். பட் இம்ப்ளிமெண்டேஷன் ராங். அது ஒத்துட்டு தானே ஆகணும். குளத்தில் இருக்கிற 4 முதலையை கொள்றதுக்காக ஒரு 2000 மீனை கொண்ட மாதிரி ஆயிடுச்சு. தண்ணியை பூரா எடுத்துட்டாங்க. எடுத்துட்டா அந்த முதல்ல வந்து தரையிலையும் வாழும் தண்ணிலையும் வாழும், ஆனால் மீன் வாழாது அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் சொன்னார். ஐ ஹேட்ஸ் ஆஃப் டு தட் மேன். அந்த மாதிரி எப்படி வெளியே தெரியுதோ, அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா சொல்கிறாங்க, நியாயமான விஷயம். ஏன்னா அவங்க வந்து அவங்க கட்சியை பற்றி கரெக்டாக தானே சொல்லணும். இல்லையே, யாருமே கஷ்டப்படலையேன்னு சொல்கிறாங்க. அவங்க கஷ்டப்படலைன்றது உண்மை. யாருமே கஷ்டப்படலைன்னு சொல்கிறது ஒருவேளை அவங்க கட்சி லெவலில் சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து வேறு ஒன்றும் இல்லை. அப்படி சொன்னாங்கன்னா தயவுசெய்து என்னோட வரட்டும். இங்கேருந்து அவங்கள திண்டுக்கல் வரைக்கும் கூப்பிட்டு போகிறேன். கன்னியாகுமரி வரைக்கும் வேணாம், திண்டுக்கல் வரைக்கும் கூப்பிட்டு போகிறேன். அந்த லெஃப்ட் சைடு கிராமம் பூரா பார்க்கட்டும். ஏடிஎம்மில் எவ்வளோ பெரிய க்யூ நிற்கிறான்னு பாருங்கள். க்யூவாக நிற்கிறதுக்கு நான் போய் நின்று கேட்டேன், எவ்வளோயா தராங்கன்னு. 4500 தரதா சொன்னாங்களே, ஏன் டெய்லி வாங்கிக்க வேண்டியதானேன்னு. 2000 கொடுத்தா போதாதா முதல்ல, அதே கொடுக்க மாட்டாங்க. அதுலேயும் 10வது ஆள் போகும்போதே பணம் இல்லை பேங்க்லன்னு. இது எங்கள் அப்பா வந்து பாகப்பிரிவில் சொல்லுவார். ஒருத்தன் செக் எடுத்துகிட்டு வருவான், என்னடா வந்திருக்கான்னு கேட்பார். எங்கள் முதலாளியே பணம் வாங்கிட்டு வர சொன்னார். ஏன் செக்கு கொடுத்தேனே? செக்கு கொடுத்தீங்களா? அதான் இந்த செக்குக்கு பேங்க்கில் பணம் இல்லைன்னு சொல்லிட்டான். பேங்க்லேயே பணம் இல்லையா? ஆனால் அப்போ சொல்லியிருக்காரு. நான் அப்போ வந்து எப்படி பேங்க்கில் பணம் இல்லாமல் இருக்குன்னா காமெடியாக சொல்கிறாரு இவர் நினச்சிருப்பேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது தெரியுது, அப்போவே சொல்லியிருக்கேன் பேங்க்கில் பணம் இல்லை. நான் பேங்க்கில் பணம் போடுறேன், அப்போ போய் செக் எடுத்துகிட்டு போய் கொடுத்து பணத்தை வாங்கிக்க போன்னு சொல்லுவார். இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. எங்கள் பேங்க்கில்
20 ஒர்க்கர்ஸில் கிளார்க்குங்கெல்லாம் எல்லோரும் போயிட்டாங்க. 3 பேர் தான் வேலை செய்கிறாங்க. இப்போ என்னன்னு கேட்டால், இல்லைங்க வர்த்தனுங்கெல்லாம் வரவனுங்கெல்லாம் பதில் சொல்லவே முடியலங்க எங்களாலன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க சொல்கிறாங்க திட்டங்கள் நல்லா இருக்குன்னு. இதெல்லாம் எதுக்குன்னா, வெளியே தெரியுதுங்க இந்த குழப்பம் எல்லாருக்கும். மக்களுக்கு தெரியுதுங்க இந்த குழப்பம், ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு. அந்த மாதிரி தான் அதிமுகவில் இருக்கும் குழப்பம். தேர் இஸ் சம்திங், ஏதோ ஒரு ஃபிஷ்ஷியாக இருக்குங்க, என்னன்னே புரியல. தினைக்கும் இப்போ இருக்கிறவங்க அம்மா கூட இருந்தவங்க அதெல்லாம் கரெக்ட், அதெல்லாம் நியாயம், நம்ம ஒன்றுமே அதை பற்றிலாம் நான். பட் எதுவாக இருந்தாலும் அந்த கட்சிக்குள்ளே எடுக்கிற முடிவுக்கு போய் நம்ம போய் எப்படி சொல்ல முடியும், இது நல்லது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. மெஜாரிட்டி ஆஃப் த எம்எல்ஏ சொன்னாங்கன்னா அதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். கட்சிக்காரங்கன்ற லெவலில் ஒத்துக்கிட்டு தான். இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான சமாச்சாரங்க. அதை அந்த ரன் பண்ணுறதுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஜெயலலிதா அம்மாவை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டீங்க, ஏன் பதில் சொன்னோன்னா, கட்சி 2 ஆகி அம்மா ஜெயிக்கிறாங்க, 23 24 சீட்டில் இப்போ ஜெயிக்கிறாங்க அந்த தேர்தலில். அடுத்தது அந்த 2 கட்சியை ஒன்றாக்கி உடஞ்சி போன சின்னத்தை ஒன்றாக்கி, சேவல் புறான்னு ஆன சின்னத்தை திருப்பி ஒன்றாக்கி ரெட்டை இலைன்னு கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் அவங்க பண்ண சாக்ரிஃபைசஸ் எவ்வளோ திட்டு, எவ்வளோ ஆட்டி, அந்த கட்சி இன்னைக்கு கொண்டாந்து இப்படி நிறுத்தியிருக்காங்க. அது அம்மா தான். அது மாதிரி தான் பேரறிஞர் அண்ணா இறப்புக்கு பிறகு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வருகிறார். முதலமைச்சராக வந்து திடீர்னு ஒரு சின்ன மனக்கசப்பு அவருக்கும் புரட்சி தலைவருக்கும். 40 ஆண்டு கால நண்பர்களாக இருந்தவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து அவர் வந்து அதிமுகன்னு ஆரம்பிக்கிறார். கட்சி ஜோல்ட்டாவது, திமுக அசர இல்லைங்க மனுஷன். ஏன்னா அப்போலாம் நான் திமுகவில் இருந்தவன், அதுக்காக சொல்கிறேன். அந்த டைமில் ஸோ ஸ்டபர்ன், இப்படித்தான் இருக்கணும் முடிவு, இப்படித்தான் இருக்கணும் முடிவு, இப்படி தான் பண்ணணும், அப்படி பண்ணணும். என்ன ஃபைட்டிங் ஸ்பிரிட். காலையில் 4 மணி வந்து உட்காரு அப்படி. அப்போ அண்ணா அறிவாலயம் கட்டலை, அந்த கட்சி பிரியிற நேரத்தில் அண்ணா அறிவாலயம் இல்லை. என்ன செய்கிறது இப்போ, அடுத்தது என்ன செய்கிறது அப்படின்ற இது. அந்த மாதிரி இடத்துல அவருடைய டென்ஷனான ஃபேஸை பார்க்கணுமே, எவ்வளோ டென்ஷன். ஃபஸ்ட்டு எம்பியை கொண்டாந்து புரட்சி தலைவர் நிறுத்துறார் மாயத்தேவரை திண்டுக்கல்ல, ஜெயிக்கிறாங்க. திமுக தோற்று எப்படி இருக்கும் ஒரு தலைவருக்கு. புதுசாக வந்தார், ஜெயிச்சிட்டார். அடுத்து பார்த்தா ஆட்சி பிடிச்சிட்டாங்க. 10 வருஷம் அசைக்க முடியாத புரட்சி தலைவர். அப்போ கலைஞர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்சி அப்படியே நடத்தி, அந்த கடுமையான நேரத்தில் நான் நடத்தி, அப்புறமா 89 90 அப்புறம் அம்மா வந்தாங்க. அம்மா வந்து முதலமைச்சர் ஆகிறாங்க. அதிமுக ஜெயிக்குது அம்மாவுடைய தலைமையில். அப்போவும் அவர் அசந்து கொடுக்காம, அதுக்கு நடுவில் அண்ணா வைகோ அவர்கள் தனியாக போகிறாங்க. ஒரே நைட்டில் ஃபுல் தமிழ்நாடும் ஃபேமஸான ஒரே லீடர் அண்ணா வைகோ அவர்கள் மட்டும்தான். அடேங்கப்பா, இந்த மாதிரி துணிச்சல்லாம் பார்த்து அதுலேயும் அவர் சலிச்சு கொடுக்காம அவர் நின்று இந்த கட்சி இன்னைக்கு டேட் வரைக்கும். ஏன்னா தளபதி அவர்களுக்கு தம்பிக்கு வந்து பெரிய பொறுப்பை தலையில் வச்சுட்டு இருக்கார் தலைவர். அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டம். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா, புரட்சித் தலைவர் யாரை எதுக்குறாருன்னா கலைஞர் அவர்கள். பெரிய சாணக்கிய அரசியலில் அவரை எதுக்குறார். அப்போ அவருக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் இருக்கும்போது அந்த காலத்தில் இது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. இந்த ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் அது இது இந்த கர்மமே இல்லை. நல்லா இருந்த காலங்கள். அந்த காலத்தில் இந்திரா காந்தியமாக வந்து மிஸ்ஸாக கொண்டாடுறாங்க. அதில் சிண்டிகேட், இண்டிகேட் அப்படிலாம் பிரித்து இந்திரா காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜருடையது. தைரியமாக செய்கிறார். வாஸ் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க அவரை, அதில் இருந்தார், கவலைப்படு கட்சி நடத்தினார். அதுக்கு முன்னாடி அப்படி கொஞ்சம் முன்னாடி பரட்டினீங்கன்னா தந்தை பெரியார் இந்த திராவிட இயக்கத்தை உருவாக்கி இந்த திராவிடத்தை கொண்டாந்து ரெகக்னிஷன் கொடுத்து
இந்த திராவிடத்துக்கு ஆட்சியை பிடிக்கலாம்னு கொண்டு வந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் அந்த திராவிடம்ன்ற கட்சியை வச்சு தானே பல பேர் இப்படி பிரிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ விஜயகாந்த் பிரிக்கிறாரு, அவங்க பிரிக்கிறாங்க, யார் பிரித்தாலும் அந்த திராவிடம் இருந்தால் தான் சர்வைவர். அப்படிலாம் வந்து அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நான் என்ன செய்கிறது? ஏன்னா எனக்கு வந்து இப்போ 64 வயசு. நம்ம வந்து ஏறத்தாழ ரசம் சோறுக்கு உட்காந்துருக்கேன். இப்போ அடுத்தது மோர் சாதத்துக்கு வந்துடுவேன், அப்புறம் இலை மூட வேண்டியது தான். இதில் நம்ம நிம்மதியாக போகிறத யோசிப்போனா, ஏன்னா அந்த கொள்கை பிடிப்பு, அந்த போராடுற குணம், வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடுற குணம் காங்கிரஸ் இயக்கத்துக்கு இருந்தது. அதனால தான் இந்தியாவுக்கு சுதந்திரம்னு சொன்னாங்க. எல்லாருமே காங்கிரஸ்னால் ஒன்றா சேர்ந்துறது பேர் காங்கிரஸ். பட் அந்த போராடுற குணம் இப்போ அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிட்டே வருது. அதே மாதிரி தான் திராவிடத்துலேயும் ஸ்லோ டவுன் ஆகிட்டே வருது. அப்படி இருக்கும்போது இப்போ இளைஞர்கள் வந்திருக்காங்க, தலைவெல்லாம் நல்ல இளைஞர்கள் வந்திருக்காங்க, அதனால் பெருமையாக இருக்குது. இப்போ நான்லாம் வந்து இப்போ ஸ்லோ டவுன் ஆகிறேன். இப்போ போய் என்ன கேள்வி கேட்குறீங்க, கட்சி ஆரம்பிக்கக்கூடாதான்? நம்மெல்லாம் வந்து எப்படின்னா ஏணியாக இருப்போமே தவிர நம்ம போய் மேலே ஏறி போய் உட்கார ஆளாக இருக்க மாட்டேன். எல்லாத்துலேயுமே எதுலேயுமே சரி. அதனால் நான் ஏணியாக இருப்பேன். நன்றியோடு என்கிட்ட இருக்கிறவங்க ரொம்ப குறைவு, துரோகம் பண்ணவங்க அதிகம், அவ்வளோதான். அதனால் நான்லாம் வந்து போதும், ஒரு நடிகர் சங்கம் போதும். 29 வருஷம் என் வாழ்க்கையை முழுங்கிடுச்சு. கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு இந்த 3000 பேருக்கே நம்மளால் கஷ்டமாக முக்கியிடுச்சு. அதற்காக சொல்கிறேன், அதெல்லாம் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கக்கூடாது. நல்ல அறிவாளி இருந்தால் கட்சி ஆரம்பிக்காமல் இருக்கிறது பெட்டர். வாட் இஸ் யர் கெப்பாசிட்டின்னு பார்த்துட்டு ஆரம்பிக்கணும். நேரில் சொன்னோம்னா ஹலோன்னு சொல்லலாம், அது ஒன்று தான் சொல்லலாம். இல்லைன்னா புறப்படும் போது போயிட்டு வரேன்னு சொல்லலாம். மற்றபடி எதுவும் கேட்டுக்கிற நிலைமையில் அவங்களும் இல்லை, சொல்கிற நிலைமையில் நம்மளும் இல்லை. ஏன்னா இந்த கேரவேன்னு ஒரு வியாதி வந்துருச்சு. ஷார்ட் முடிஞ்சோன்னு ஏறி கேரவேனில் உட்காந்துட்டாங்க, நான் போய் என் கேரவேனில் உட்காந்துறேன். அப்புறம் எங்கே பார்க்குறது, என்னத்தை சொல்கிறது? இறங்கணும்னு டைரக்டர் இருக்கார் சொல்கிறதுக்கு. நான் எப்பவுமே டைரக்டர் சொன்னதான் கேட்பேன். நான் டைரக்டர் பிடிப்பேன், நடிகர் நான். பட் இளம் நடிகர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நல்லா நடிக்கிறாங்க, அதெல்லாம் யாருமே ஒன்றும் குறையில்லை, நல்லா நடிக்கிறாங்க. யதார்த்தம்ன்ற முறையில் இயற்கைன்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறாங்க. நான் எல்லா டைரக்டரையுமே சொல்கிறேன், இல்லை சார் மேக்கப் போடாதீங்க சார், யதார்த்தமாக இருக்கணும் சார் சொல்கிறாங்க. நான் இப்போ கேட்டிருக்கேன் நான், அப்போ ஏங்க நீங்கள் வந்து இந்த ரேப் பண்ணுற சீன்லாம் பெட் சீன் கரெக்டாக எடுக்க மாட்டேறீங்க, யதார்த்தமாக அதை மட்டும் கட் பண்ணி ஏன் காட்டுறீங்கன்னு கேட்குறேன் நான். இல்லை அதெல்லாம் என்னங்க, அதெல்லாம் யதார்த்தம்ன்றது சினிமா வந்து யதார்த்தம் கிடையாதுங்க. ஒன்று தெரிஞ்சுக்கணும், பார்க்குற ஜனங்களுக்கு இது யதார்த்தமாக இருக்க வேண்டும், அந்த அளவுக்கு நடிக்கணும், அதுதான் யதார்த்தம். இப்போ என்ன மனிதனில் சொன்னாங்க, நான் என்ன தான் வச்சு உதாரணம் சொல்கிறேன். மனிதனில் சொன்னாங்க, சார் ஒரு யதார்த்தமான ஒரு ஜட்ஜி எப்படி இருப்பாரோ அப்படி இருந்தீங்க சார்னு. நிச்சயமாக வந்து நான் நடித்தேன், அது யதார்த்தமாக. ஜனங்க பார்க்குறவனுக்கு தான் ஃபீல் பண்ணணும், அதுதான் நடிகனுடைய வேலை. அதுக்காக வீட்டிலேருந்து வரும்போதே யதார்த்தமாக வரக்கூடாது. இப்போ சொந்த முடியோடு வாங்க சார், சார் சொந்த முடி சார் அப்படியே இருக்கணும், அப்படியே இந்த செட்டை போட்டுருவாங்க சார். அப்போ நான் சொன்னேன், நான் ஒய்ஃப் வேஷத்துக்கு என் முன்னாடியே கூப்பிட்டு வந்துருதா, என்னையா பேசுகிறேன், அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை போடுறேன்ல, அது மாதிரி தான் என் மேக்கப் போடணும், அது மாதிரி தான் விக்கு வைக்கணும், இதெல்லாம் வச்சா தான் கொஞ்சம் மாறும். இல்லை சார் யதார்த்தத்தை சொல்லாதீங்க, நம்ம நடிக்கிறது தான் யதார்த்தமாக, ஜனங்களை யதார்த்தமாக ஃபீல் பண்ண வைக்கணும். இப்போ நான் வந்து இந்த அச்சமின்றி படத்தில் நான் பாட்டுக்கு பேசுவேன், மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஒரே கைத்தட்டல், அதுக்கு எல்லாம் தேட்டரில் பார்த்தேன். அதில் ஒருத்தன் என்ன செஞ்சு விட்டான் தடால்னு, வேற நீ உன்னை பற்றி சொல்கிற தெரியுது, யாரை பற்றி யார்கிட்ட சொல்கிறேன்றது தெரியுது, 4 பேரையும் சொல்லிட்டான். நான் உண்மையிலே அதெல்லாம் நினச்சி சொல்ல அப்படியே சொன்னேன். அப்போ வெளியே வரும்போது என்னை பார்த்தவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் எப்படி அது ஒரு யதார்த்தமாக ஒரு மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் நொந்து போனவன் பேசுவார மாதிரி ரொம்ப நல்லா பேசுகிறீங்க சார். அதெல்லாம் நம்ம உள்வாங்கிக்கிறது. அங்கே பாண்டியன் டைரக்டர் வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறது இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தா தானே வரும்.
இப்போ பிரபு சாலமன் வந்து தொடரில் எனக்கு கடைசியில் பிரிட்ஜு உடஞ்சிருப்போன்னு பயந்துக்கிட்டு இருக்கும்போது நான் சும்மா இருக்க மாட்டேன். டே பிரிட்ஜ் யாரா கட்டினது வெள்ளைக்காரன், அப்போ உடையாதுப்போ சொன்னேன். அதுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ், அது ஸ்டாண்டிங் ஓவியேஷன் கொடுத்தாங்க. அதெல்லாம் பிரபு சாலமன் சொல்கிறதுல ஃபீட் பண்ணி நான் ஆட் பண்ணுறது தான். அதுதான் யதார்த்தம். யதார்த்தம்னா இந்த சொந்த முடியில் வர்றது, பனியனோட சுற்றுறது, அது அல்ல யதார்த்தம். அதனால் நடிகன் கையில் தான் இருக்குது இந்த யதார்த்தம். அதனால் இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு நான் சொல்கிறதுன்னா, அவங்க எது சினிமாவுக்கு தேவையோ அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணி தான் பண்ணணும். அப்படிதான் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அந்தளவுக்கு நாலேஜபிள் இல்லைன்னு முதலே சொல்லிட்டேனே. வை தேர் இஸ் அ கான்ட்ரவர்சின்றது எனக்கு புரியல. பட் யாருக்குமே இது வரைக்கும் எந்த சிஎம்க்கோ எந்த பிரைம் மினிஸ்டருக்கு கூட வராத ஒரு நம்ம இந்தியாவுக்குள்ளே இதான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு சிஎம்க்கு வந்திருக்கணும்னா அங்கே நமக்கு ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் நிற்கிது, அவ்வளோதானே ஒழிய. பட் எனக்கு அதை ஐ லைக் ஹர், ஐ எம் சின்சியர் டு ஹர், அவ்வளோதான். இதுவரை நெட்டுவி ஃபார் யூ அதில் பார்த்து ரசித்து கொண்டு இருந்த என்னுடைய தமிழ் நெஞ்சங்களுக்கு, உலகளாவிய எங்கெங்கே இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி என் குடும்பத்தின் சார்பாக, இந்த நிர்வாகத்திற்கு, என்னுடைய திராவிட இயக்கத்தின் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.